அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகுந்த பதவியை பெற்றுத்தரும் மார்கழி ஏகாதசி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள். ஏகாதசி விரதம் என்பது மாதத்திற்கு 2 முறை, வளர்பிறையில் ஒரு முறை, தேய்பிறையில் ஒரு முறை வருவதாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி தினத்தன்று இருக்கும் விரதத்திற்கு ஏற்றவாறு நல்பலன்கள் கிடைக்கும் என்றாலும் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதமே அனைத்து ஏகாதசி விரதத்திலும் சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அது வைகுண்ட பதவிக்கே வழிவகுக்கும் என்பதால் மார்கழி மாதம் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசியாக இந்துக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. அன்றுதான் பெருமாளின் பக்தர்களுக்காக வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என நம்பப்படுகிறது. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று வைகுந்தத்தின் வடக்கு வாசல் சொர்க்க வாசல் அதாவது திறந்து அதன் வழியாக மது கைடப்பர் என்னும் 2 அசுரர்கள் பகவான் பரமபதத்தில் சேர்ந்து கொண்டாராம். அந்த அசுரர்கள் 2 கரம் கூப்பி, பகவானே, தாங்கள் எங்களுக்கு இன்று செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கொண்டாடப்பட வேண்டும். வருடந்தோறும் இந்த நாளில் பெருமாள் ஆலயங்களில் சொர்க்க வாசல் வழியாக வரும் பக்தர்கள் மோட்சம் கிடைக்க அருள வேண்டும் என்று வரம் கேட்டுக்கொண்டார்களாம். இவ்வாறு வைகுண்ட ஏகாதசி ஆலயங்களில் கொண்டாடுவது வழக்கத்தில் உள்ளது. இதனால் வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்று பெயர் வந்தது. இவ்வளவு சிறப்பு மிக்க விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்றால், வைகுண்ட ஏகாதசி விரதம் என்றது 3 நாட்கள் இருக்க வேண்டிய விரதமாகும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை என்று அனுசரிக்கப்படுகிறது. அதன் முதல் நாளால் என்று தசமியில் இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது இன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் துவங்கலாம். அதிகாலை பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வு கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் முழுவதும் முடிந்தால் உணவு உட்கொள்வதை முழுவதும் தவிர்த்து விடலாம். அல்லது பால் பழம் போன்ற எளிய உணவுகளை உட்கொண்டு மாலையிலும் பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டும். அன்று மாலை துவாதசி திதி என்று அன்று அதிகாலையிலேயே தளியை முடித்து கொண்டு பெருமாளுக்கு நிவேதனம் செய்து பாராயணம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். முதல் நாள் இரவு கண் விழித்த போதிலும் துவாதசி திதி என்று பகல் தூங்காமல் தவிர்த்து மாலையில் மீண்டும் பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்து சமயத்தினர் குறிப்பாக வைணவர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று கண்டிப்பாக விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகின்றனர். கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரிகள் 5 மனம் என்றும் 11 இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன. தீவினை எல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை தொழுதால் அழிந்து விடும் என்பது ஐதீகம். இது மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஏகாதசி நாளன்று குறிப்பாக துளசி இலைகளை, அதாவது பெருமாளின் மனைவியான லக்ஷ்மி தேவி அம்சம் புரிந்த துளசி இலைகளை நீங்கள் பறிப்பதோ, அதனை இந்த சர்வ ஏகாதசி என்று இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். முக்கியமாக இந்த ஏகாதசி நாளன்று பெருமாள் கோவில்களுக்கு நீங்கள் விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு சென்று அவருடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இந்துக்களில் மிக முக்கிய விரதங்களில் உண்டாகும். பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி விரதங்கள் வருகின்றன. அனைத்து ஏகாதசிகளும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருந்து வழிபட்டால் அதற்குரிய பலன்களை பெறுவீர்கள். அதாவது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. அப்போது வைகுண்ட ஏகாதசி எப்போது என நீங்கள் கேட்கலாம். அதன் முக்கியத்துவம் மற்றும் விரதம் இருக்கும் முறை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும்.
அதாவது இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாளாவது, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருகிறது. பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதமானது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். அதாவது இந்த ஏகாதசி விரதமானது இந்த தசமி திதியில் தொடங்கி ஏகாதசி திதியில் விரதம் இருந்து பிறகு துவாதசி திதியில் பாராயணம் செய்து விரதம் இருக்க வேண்டும். எனவே இன்று அதாவது ஜனவரி 9ஆம் தேதி 12:03 மணி வரை தசமி திதி இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது. அது காலை 10:02 வரை இருக்கிறது. அதுபோல துவாதசி திதியானது மறுநாள் காலை அதாவது ஜனவரி 11ஆம் தேதி 8:13 வரை இருக்கின்றன. இந்த தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த பரம்பொருள் விஷ்ணு பெருமானின் அருளை பெறுமாறு எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.